ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஹவ் ஐ டாட் மை கிராண்ட் மதர் அதோட எஸ்ஸே வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதோட வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன். சேனல் போய் செக் பண்ணுங்கள், இல்லைனா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, இதோட இன்ட்ரடக்ஷன். ஹவ் ஐ டாட் மை கிராண்ட் மதர் டு ரீட். இந்த எஸ்ஸே எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் எ ஷார்ட் ஸ்டோரி ரிட்டன் பை ப்ரொஃபைலிக் இண்டியன் ஆத்தர் சுதா மூர்த்தி தான் எழுதியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டோரி ஆஃப் ஹர் புக். இதுதான் வந்து அவங்க புக்கோட மொதல் ஸ்டோரி. How I Taught My Grandmother to Read and Other Stories that was published in 2004. இது எல்லாமே வந்து 2004 வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து she describes the determined efforts of her illiterate grandmother, a 62-year-old, to make herself literate. She decided to read a novel on her own and sets the deadline to achieve the target. ஸோ இந்த கதை வந்து ஒரு இல்லிட்ரேட்டாக இருக்கிற ஒரு படிக்காத ஒரு பாட்டி, 62 வயசு பாட்டி வந்து எப்படி படித்த ஒரு உமனாக மாறுறாங்க அப்படின்றது அந்த கதை. ஸோ அவங்க வந்து ஒரு டெட்லைன் வச்சுக்கிட்டு செட் பண்ணிவிட்டு நாவலை வந்து ரீட் அவங்களே யாரோட துணை இல்லாமல் ரீட் பண்ணுறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்களா அப்படின்றத அந்த கதை. திரிவேணிஸ் காசி யாத்திரை அப்படின்ற ஒரு மேகசினில் வர ஸ்டோரியை வந்து எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா திரிவேணி தான். மூர்த்தி ரிமெம்பர்ஸ் ஹெல்பிங் ஹர் கிராண்ட்மதர் ஹூ வாஸ் இல்லிட்ரேட் டு லேர்ன் டு ரீட் அண்ட் ரைட். அந்த சுதாமூர்த்திக்கு வந்து ஞாபகம் இருக்குது. அவங்க இது வந்து ஆட்டோபயோகிராஃபி மாதிரி தானே. ஸோ அவங்களோட பாட்டியை தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ லேர்ன் பண்ணுறதுக்கும் எழுதுறதுக்கும் ரைட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நம்ம சுதாமூர்த்தி அவங்களோட பாட்டிக்கு. ஷி லிவ்ட் வித் ஹர் கிராண்ட் பேரண்ட்ஸ் இன் அ வில்லேஜ் இன் நார்த் கர்நாடகா வென் ஷி வாஸ் அபவுட் 12 years old. அவங்களுக்கு சுதாமூர்த்தி இந்த ஆத்தருக்கு வந்து 12 வயசு இருக்கும்போது அவங்களோட கிராண்ட்மதர் அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து இப்போ 62 வயசு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அவங்க எல்லாருமே எங்கே வாழ்கிறாங்கன்னா நார்த் கர்நாடகாவில் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. ஹி டெய்லி ரொட்டீன் வாஸ் டு வெயிட் டில் ஆஃப்டர்நூன் டு ரிசீவ் த மார்னிங் பேப்பர் சின்ஸ் த டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வாஸ் வெரி புவர். த வீக்லி மேகசின் அதை என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி டெய்லி அவங்களோட ரொட்டீன் வந்து எல்லா ஸ்டேட், எல்லா கண்ட்ரி, எல்லா சிட்டிக்கும் வந்து காலங்காத்தாலே பேப்பர் வந்துடும் இல்லையா. ஆனால் அவங்க ஊருக்கு மட்டும் காலையில் வர பேப்பர் மதியானம் வரும். அது எல்லாத்துமே மதியானம் ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் வந்து டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமே ரொம்ப ஃபெயிலியராக இருந்திருக்கு. ஏன்னா அந்த கிராமன்றனால. தி வீக்லி மேகசின் would arrive a day late. அதாவது வீக்லி மேகசின் நம்ம எல்லாத்துக்கும் அந்த நாளில் வந்துடும் இல்லையா. ஆனால் அவங்களோட வில்லேஜில் மட்டும் அடுத்த நாள் ஒரு நாள் டிலே ஆகி வரும். The narrator and her family members would wait impatiently for the bus to arrive with a newspaper, weekly magazine and mail. அவங்க எல்லாருமே ஒரு நாள் கழித்து தான் அந்த வீக்லி நியூஸ் பேப்பருக்கோ இல்லை வீக்லி மேகசினுக்கோ மெயிலுக்கோ எல்லாத்துக்குமே வந்து தந்திக்கோ ஒரு அந்த நாள் வர வேண்டியது அடுத்த நாள் வரும், ஒரு நாள் கழிச்சு வரும். திரிவேணி வாஸ் தென் அ வெரி பாப்புலர் ரைட்டர் இன் கன்னடா லாங்குவேஜ். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா திரிவேணி அப்படின்றவங்க வந்து கன்னட லாங்குவேஜில் வந்து பயங்கரமான பாப்புலர். த வில்லேஜஸ் வுட் எக்ஸைட்டட்லி அவைட் த வீக்லி மேகசின் கர்மவீரா இன் விச் ஒன் ஆஃப் ஹர் நாவல். ஸோ காசி யாத்திரை வாஸ் அப்பியரிங் அஸ் அ சீரியஸ். அந்த கர்மவீரா அப்படின்ற மேகசினில் வந்து காசி யாத்திரை அப்படின்ற ஒரு சீரியல் கதை வந்து ரிலீஸ் ஆகும். அதை வந்து படிக்கிறதுக்காக நிறையா மக்கள் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணுவாங்க. It was the tale of an elderly woman who had a sincere desire to visit Kashi or Varanasi to worship Lord Visveshwara and receive the ultimate punya. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த உலகத்தில் இருக்கிற புண்ணியெல்லாம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அந்த காசி யாத்திரை அப்படின்ற ஒரு ஸ்டோரியில் வந்து ஒரு எல்டர் உமன் வந்து வருவாங்க. அவங்களோட ஆசையை வந்து பார்த்திங்கன்னா லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா காசியை போய் விசிட் பண்ணி, காசி இல்லைன்னா வாரணாசிக்கு போயிட்டு அங்கே இருக்கிற கடவுள் விஸ்வேஸ்வராவை வந்து வணங்கிட்டு அங்கே இருக்கிற புண்ணியத்தை வந்து சேர்த்துக்கணும் அப்படின்றதான் அந்த கதையில் வரும். அந்த கதையை படிக்கிறதுக்காக, அந்த நாவல் வாங்குறதுக்காக அவங்க வெயிட் பண்ணுறாங்க. பட் இந்த எண்ட் த எல்டர்லி உமன் கிவ்ஸ் அப் ஹர் வெல்த் டு ஃபினான்ஸ் த மேரேஜ் ஆஃப் யங். பட் அவங்களால வந்து அவங்களோட வெல்த்னால போக முடியல, அதை வந்து விட்டு கொடுத்துட்றாங்க. அப்புறம் வந்து காசும் சின்ன வயசுலேயே வந்து மேரேஜ் பண்ணனால காசு எல்லாமே போயிடுச்சு. அர்ஃபன் கேர்ள் ஹூ ஃபால்ஸ் இன் லவ் பட் கேனாட் அஃபோர்ட் அ வெட்டிங். அவங்க வந்து ஒரு பையனை வந்து லவ் பண்ணியிருப்பாங்க, பட் அவங்கள வந்து கல்யாணம் பண்ணியிருக்க முடியாது. ஸோ இது எல்லாமே தான் அந்த காசி யாத்திரை அப்படின்ற ஒரு ஸ்டோரியில் வந்து சீரியலில் வந்துகிட்டே இருக்கும். அதை படிக்கிறதுக்காக தான் அந்த சுதாமூர்த்தி ஆத்தரும் அவங்க பாட்டியும் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. த கிராண்ட்மதர் கிறிஸ்டக்கா. இந்த கிராண்ட்மதரோட பேர் வந்து கிறிஸ்டக்கா. யாரோட பாட்டி இவங்க? நம்ம இந்த கதை எழுதுனாங்கள்ல ஹவ்
ஐ டாட் மை கிராண்ட்மதர் டு ரீட். இந்த ஸ்டோரியை எழுதின சுதாமூர்த்தியோட ஒரிஜினல் பாட்டி தான் கிறிஸ்டக். அவங்கள பற்றி தான் நம்மகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. லிசன் டு த ஸ்டோரி வைல் த நரேட்டர் ரீட்ஸ் எபிசோட் டு ஹர் அண்ட் ஷீ பிகம்ஸ் ஃபேசினேட்டட் பை த பிளாட் ஆஃப் காஷி யாத்திரை. ஸோ அவங்க வந்து கிராண்ட் மதர் கிறிஸ்டக்காவுக்கு வந்து நம்ம நரேட்டர் வந்து ரீட் பண்ண சொல்லி கொடுத்துட்டே, ஒவ்வொரு எபிசோடாக வந்து ரீட் பண்ண சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க. அவங்க வந்து அந்த காசி யாத்திரையோட பிளாட்டை, அந்த கதையை வந்து கேட்குறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க. She was moved to the tale that she could repeat the entire text by heart. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கதையில் வர எல்லாத்தையும் பை ஹார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் சொல்லுவாங்க. ஷி நெவர் அட்டெண்டட் த ஸ்கூல். ஆனால் அவங்க இதுக்கு முன்னாடி ஸ்கூல் அட்டன் பண்ணதில்லை. ஷி வாஸ் அனேபிள் டு ரீட் இட் ஆன் ஹர் ஓன். அவங்களால ஓனாக ரீடும் பண்ண முடியாது. ஹர் கிராண்ட் மதர் மீட்ஸ் அப் வித் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் அட் த டெம்பிள் கோர்ட்யார்ட் டு டாக் அபவுட் த மோஸ்ட் ரீசன்ட் ஈவெண்ட்ஸ். அவங்க அதுக்கப்புறம் வந்து கோயில் பக்கத்தில் போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சேர்ந்து ரீசெண்டாக நடந்த ஈவெண்ட்ஸை பற்றி ஷேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஷீ ஐடென்டிஃபைஸ் வித் த லீட் கேரக்டர் ஆஃப் த ஸ்டோரி. ஸோ அந்த காசி யாத்திரையில் வர லீட் கேரக்டரை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கோயிலில். நெக்ஸ்ட் த கிராண்ட் மதர்ஸ் சாரோ. கிராண்ட்மதரோட அந்த சோகமான ஒரு பக்கத்தை வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். when the narrator returned after a week attending a wedding with her cousins in the neighboring village, her grandmother was in tears. நம்ம சுதாமூர்த்தி வந்து அப்போ சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பக்கத்தில் உள்ள வெட்டிங் நடக்கும் இல்லையா, கல்யாணம். ஸோ அங்கே வந்து போயிட்டு அவங்க கசின்ஸ் கூடலாம் சேர்ந்து அந்த விளையாட்டுலாம் விளையாண்டுட்டு, அது வந்து பக்கத்து வில்லேஜ் தான், போயிட்டு கொஞ்சம் வரும்போது அவங்க கிராண்ட் மதர் வீட்டில் உட்காந்து அழுதுட்டுருக்காங்க. The narrator is surprised to see her cry as she had never seen her cry even in the most difficult situation. அவங்க பாட்டி வந்து என்னதான் கஷ்ட காலம், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த மாதிரி அழுகிற பாட்டிலாம் கிடையாது. ஆனால் அன்றைக்கி அழுதுட்டு இருந்ததை பார்த்தோன்னே இவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. Her grandmother opens up her past to narrator when she inquires about the problem. ஸோ உடனே அழுதுகிட்டே வந்து தன்னோட பேத்திக்கிட்ட சுதாமூர்த்தி கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி என் லைஃப்பில் என்ன நடந்துச்சு தெரியுமா, நான் ஏன் அழுகிறேன் தெரியுமான்னு சொல்லிட்டு அவங்கள பாஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணுறாங்க. She shares her sorrow of losing her mother when she was young. அவங்க வந்து அந்த பாட்டி வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே அவங்க அம்மா வந்து இறந்துடுறாங்க. Her father, who was a busy man, married again and she was left without nobody to look after and guide her. அவங்க அப்பா வந்து இன்னொரு மேரேஜ் பண்ணிவிட்டு அதில் பிஸி ஆகிறாரு. அப்புறம் வந்து இந்த பாட்டியை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை. இப்போ நம்ம ஃப்ளாஷ்பேக் பார்த்துட்ருக்கோம், அந்த பாட்டியோட ஃப்ளாஷ்பேக், கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. As education for women was not regarded as essential, she never ஸ்டெப்ட் இன் டு ஹர் ஸ்கூல். அந்த பாட்டியை வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கைட் பண்ண யாருமே இல்லாதனால ஸ்கூலுக்கும் யாரும் சேர்க்கல. அவங்களுக்கு ஸ்கூல் அந்த சேரணும் அப்படின்ற ஒரு இதே இல்லை. She was married very young and was busy bringing up her children and grandchildren. அவங்க வந்து யங் ஏஜ்லேயே மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட சில்ட்ரையும் அப்புறம் பேரம்பேத்திகளையும் அவங்களோட மகன்களையும் வளர்க்குறதுலேயும் அவங்க பிஸி ஆகிட்டாங்க. The grandmother reveals that she at times have regretted for not going to school and so she wished that her children and grandchildren should study well. ஸோ அந்த சில்ட்ரனும் நல்லா படிக்கிறதுக்காக அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. She tells the narrator that when she was away for a week, Garmavira arrived as usual, but she felt humiliated, powerless and dependent because she was unable to read even a single alphabet. இது எல்லாமே தான் இந்த கதையெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஒரு வீக் ஆயிடுது. அந்த ஒரு வீக் அப்புறம் கர்மவீரா அப்படின்ற ஒரு மேகசின் வந்து திரும்ப வருது. அப்போ வந்து அவங்க பவர்லெஸ்ஸாகவும் ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் எழுத படிக்கவே தெரியாது. அதெல்லாம் வந்து இந்த கதையெல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. வாரம் வர மேகசின் என்னால் படிக்க முடியல தனியாக அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க. திஸ் டிரைவ்ஸ் ஹர் டு லேர்ன் டு ரீட் அ கன்னட அல்ஃபபெட் ஃப்ரம் த ஃபாலோயிங் டே. இது எல்லாமே தான் கன்னட அல்ஃபபெட். இப்போ நம்ம தமிழில் எப்படி உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள் இருக்கிற மாதிரி கன்னட லாங்குவேஜ்லையும் இருக்கும். அதை வந்து படிக்க கற்றுக்கிட்டாங்க. ஷி ஆஸ்க் த நரேட்டர் டு எனேபிள் ஹர் ரீட் அ நாவல் ஆன் ஹர் ஓன் அண்ட் செட் சரஸ்வதி பூஜா டே டூரிங் தசரா அஸ் த டெட்லைன். அவங்க வந்து நீ வந்து எனக்கு எல்லாமே சொல்லிக் கொடு, நான் வந்து இது கம்மிங் சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, தசரா பூஜைக்குள்ளே நான் எல்லாமே கற்று முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெட்லைன் அவங்களே ஒரு டார்கெட் வந்து செட் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் இந்த கிராண்ட் மதர்ஸோட சாரோ பேராகிராஃப். நெக்ஸ்ட்டு சப்டைட்டில் என்னென்னு பார்ப்போம். த டிட்டர்மைன்டு உமன்.
டிட்டர்மைண்ட் அப்படின்னா என்னென்னா ஒரு தீர்மானிக்கப்பட்ட ஒரு ஒரு விஷயத்தை வந்து தீர்மானிச்சிட்டாங்க அந்த உமன், அதை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க அவங்களோட டார்கெட்டை வச்சுட்டு. ஓகே, த நரேட்டர் லாவ்ஸ் அட் ஹர் கிராண்ட் மதர்ஸ் விஷ் டு லேர்ன் அட் த ஏஜ் ஆஃப் 62. ஆனால் இதெல்லாம் கேட்டோன்னே நம்ம நரேட்டர் என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கன்னா சிரிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, பட் லேட்டர் அண்டர்ஸ்டாண்ட் ஹர் ஈகர்னஸ் அண்ட் பிகின்ஸ் ஹர் டியூஷன் த ஃபாலோயிங் டே. அடுத்த நாளே வந்து அவங்க சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, டியூஷன் மாதிரி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஷீ ஃபைண்ட்ஸ் அவுட் தட் ஹர் கிராண்ட் மதர் இஸ் அ பிரைட் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம சுதாமூர்த்தி சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த பாட்டி வந்து பயங்கர ப்ரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டாக வருவாங்கன்னு சொல்லிட்டு. ஷீ ஒர்க்ஸ் அண்ட் puts in lots of effort to attain the goal before the deadline. ஸோ அந்த தசரான்னு ஒரு டெட்லைன் வச்சுருக்காங்களே அதுக்குள்ளே அவங்க வந்து படித்து முடிச்சிருவாங்கன்னு சுதாமூர்த்திக்கு நம்பிக்கை வந்துருச்சு. ஷி வுட் ரீட், ரிப்பீட், ரைட் அண்ட் ரிசைட். ரீட்னு அவங்களுக்கு தெரியும், வாசிக்கிறது, ரிப்பீட்னா அது திரும்ப வாசிக்கிறது, ரைட் எழுதுறது, அண்ட் ரிசைட்னா ஒப்பிக்கிறது. இது எல்லாமே பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க நம்ம கிராண்ட் மதர் கிறிஸ்டக்கா அவங்க பேர். ஓகே, when she was alone and gradually picked up the necessary skills. அவங்க வந்து தனியாக இருக்கும்போது அவங்களுக்கு தேவையான திறன்களை வந்து வளர்த்துட்டே இருக்காங்க. when the தசரா ஃபெஸ்டிவல் arrived, தசரா அந்த பண்டிகையும் வந்துருச்சு. த நரேட்டர் சீக்ரெட்லி பர்ச்சேஸ் காஷி யாத்ரா. நரேட்டர் வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம ஸ்டூடெண்ட்டு, அதாவது இப்போதைக்கு ஸ்டூடெண்ட்டு சுதாமூர்த்திக்கு அந்த பாட்டி அவங்களுக்கு கிஃப்டாக ஒரு காசி யாத்ரான்ற அந்த புக்கையே வாங்கிடுறாங்க. வாங்கினதுக்கப்புறம் விச் ஹேட் பீன் பப்ளிஷ்ட் அஸ் அ நாவல் பை அட் த டைம். அந்த டைமில் வந்து காஷி யாத்ரா அப்படின்றது ஒரு நாவலாகவே பப்ளிஷ் ஆகிருக்கு, அதனால் அதை வாங்கிட்டாங்க. தி கிராண்ட் மதர் டேக்ஸ் த நரேட்டர் டு பூஜா பிளேஸ், மேக்ஸ் ஹர் சிட் டவுன் ஆன் அ ஸ்டூல், கிஃப்ட் ஹர் அ ஃப்ராக் மெட்டீரியல். கிராண்ட் மதர் வந்து நரேட்டரை ஒரு ஸ்டூலில் உட்கார வச்சுட்டு நம்ம பேத்திய அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ராக் ட்ரெஸ் வந்து வாங்கியிருக்காங்க. பென்ஸ் டவுன் அண்ட் டச்சஸ் ஹர் ஃபீட். கீழே குனிஞ்சு அந்த பேத்தியோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க நம்ம பாட்டி கிறிஸ்டக்கா. பேத்தின்றது நம்ம ஆத்தர் சுதாமூர்த்தி தான். பட் த நரேட்டர் இஸ் டேக்கன் அ பேக். ஆனால் நரேட்டர் டக்குன்னு பேக் அடிச்சிட்டாரு. அஸ் எல்டர் ஆர் நாட் சப்போஸ் டு டச் த ஃபீட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ். எப்போவுமே எல்டர் வந்து யங்ஸ்டர்ஸ் ஃபீட்டை வந்து டச் பண்ண மாட்டாங்க, அதனால் அவங்க பேக் அடிச்சிட்டாங்க. பட் த கிராண்ட் மதர் டெல்ஸ் ஹர் தட் ஷீ டச்சஸ் ஃபீட் ஆஃப் அ டீச்சர் அண்ட் நாட் அ கிராண்ட் மதர். நான் வந்து என் டீச்சரோட காலில் தான் விழுந்தேன், என்னோட பேத்தி காலெல்லாம் விழுகலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஷீ ஃபீல்ஸ் ஹாப்பி ஃபார் பீயிங் இண்டிபெண்ட் அண்ட் ஆல்சோ ஷீ குட் ரீட் எனி நாவல் கான்ஃபிடென்ட்லி. அவங்க எல்லா டெஸ்ட்லையும் பாஸ் பண்ணிட்டாங்க, இனிமேல் அவங்களால எந்த நாவல்னால் ரீட் பண்ண முடியும் கான்ஃபிடென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நரேட்டர் ரிட்டர்ன்ஸ் ஹர் ரெஸ்பெக்ட் பை டச்சிங் ஹர் கிராண்ட் மதர்ஸ் ஃபீட். இந்த நரேட்டர் வந்து திரும்ப ரெஸ்பெக்டபுளாக கீழே விழுந்து பாட்டியோட ஆசீர்வாதம் வந்து வாங்குறாங்க. அண்ட் கிவ்ஸ் ஹர் கிஃப்ட் டு ஹர் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட். என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் நீங்கள் உங்களுக்கு கிஃப்ட்டுன்னு சொல்லி அந்த கிஃப்ட்டை வந்து திறக்கிறாங்க. அந்த கிராண்ட் மதர் ரிசீவ்ஸ் த கிஃப்ட். அந்த கிராண்ட் மதர் வந்து கிஃப்ட்டை வந்து வாங்கிட்டாங்க. வாங்கினதுக்கப்புறம் அண்ட் ரீட்ஸ் த லிட்டில் இமீடியட்லி காசி யாத்ரே பை ட்ரிவேணி அந்த பப்ளிஷர்ஸ் நேம். டக்குன்னு அந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணோடனே அந்த டைட்டிலை படிச்சிடுறாங்க, காசி யாத்ரே பை ட்ரிவேணி அப்படின்னு சொன்னோடனே பயங்கரமாக சந்தோஷப்பட்டுடுறாங்க எல்லாருமே. ஏன்னா அந்த பாட்டி கிறிஸ்டகாவால் இப்போதைக்கு இண்டிபெண்ட்டாகவே படிக்க முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் வந்தனால. கன்க்ளூஷன். ஓகே, கன்க்ளூஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, the narrator teaches her so well that her grandmother attains the target as desire. She succeeded in making her grandmother an independent woman and fulfill her wish in her old age. நரேட்டர் வந்து ரொம்ப அழகாக அவங்களோட கிராண்ட் மதருக்கு வந்து டீச் பண்ணியிருக்காங்க ஒரு ஸ்டூடெண்ட்டாக. அப்புறம் அவங்க டார்கெட்டை அச்சீவ் பண்ணால் அவங்களோட ஆசையை நிறைவேற்றவும் செஞ்சுருக்காங்க. அப்புறம் வந்து அவங்க கிராண்ட் மதர் வந்து அவங்க சுதந்திரமாக யாரோட துணை இல்லாமையும் எல்லா புக்கையும் அவங்களால ரீட் பண்ண முடியுது, எழுத முடியுது, எல்லாமே பண்ண முடியுது அந்த ஓல்டு ஏஜில் கூட. அந்த மாதிரி நீங்களும் எந்த ஓல்டேஜ் இருந்தாலும் யாரையுமே நம்பி இருக்காதீங்க, டிபெண்ட்டாக இருக்காதீங்க, இண்டிபெண்ட்டாக இருங்க, எல்லா திறனையும் வளர்த்துக்கோங்க. அதுதான் வந்து இந்த சுதாமூர்த்தி நம்மக்கிட்ட சொல்ல வருது. அவங்களோட ஆட்டோபயோகிராஃபியில் இது உண்மையிலேயே ஒரு மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லலாம். செம்மையாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பர்சனலாக. உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். தேங்க்யூ ஆல், லவ் யூ ஆல். அடுத்து வந்து அந்த இன்னும் ஒன்றுக்கு மட்டும் எஸ்ஸே போடாமல் இருக்கேன், இந்த கோல்டு ஃப்ரேமுக்கும் எஸ்ஸே போட்டுறேன் இப்போது. தேங்க்யூ.